ஹலோ வீவர்ஸ், வணக்கம். விவசாயம் முக்கியம்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி விவசாய நிலைமை எப்படி இருக்குது தெரியுங்களா? நீங்களும் ஒரு நாள் விவசாயியாக இருந்து பாருங்கள், இல்லை விவசாயி கூட இருந்து பாருங்கள். எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? பனங்காய் பாருங்கள், எவ்வளோ ஆசையாக இருக்குது. உங்களுக்கு பனங்காய் பிடிக்குன்னா பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்களே. ஆனால் மரம் ஹைட்டாக இருக்குது, அதில் ஏற முடியாதுன்னு சொல்லிவிட்டு பனங்காய் அறுக்கவே இல்லைங்களே. முத்திட்டு இருக்குதுங்களே. பனம்பழம் தான் கிடைக்கும். எனக்கு பனம்பழம் அவ்வளோ பிடிக்காதுங்களே. 1 மாதம் தான் ஆகுது, வெறப்பில் இவ்வளோ புல் இருக்குது. வயலில் ரொம்ப பூச்சி தாக்கிடுச்சிங்களே. எவ்வளோ புல் இருக்குது பாருங்கள். நல்லா தான் வெறப்பு போட்டாங்க, புது வெறப்பு தானுங்களே. இதுக்கே இவ்வளோ புல் இருக்குது. கைக்கு கிடைச்சிது, வாய்க்கு கிடைக்கலன்னுவாங்களா, அது போல் இந்த பனங்காய் ஆசையாக இருக்குது. பனை மரம்லாம் லைனாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு அறுக்கிறதுக்கு தோது இல்லை. நாங்கள் இப்போ தான் வயலுக்கே வர ஆரம்பிக்கிறோம். அதனால் இன்னும் எங்களுக்கு அந்தளவு இதுவாகலை. இது மாலை நேரம், சூரியன் மறைய போகிறார். அந்த டைமில் தான் நாங்கள் எடுத்துணுங்களே. எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. எல்லாமே நல்ல ரசனையோடு தான் செய்கிறனுங்களே. ஆனால் விவசாயியா அப்படின்றாங்க எல்லாரும். விவசாயம் பண்ணாக்கா எப்படி பொண்ணு கொடுக்கறது அப்படின்றாங்க. மாடு மேய்க்க போகிறவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்றாங்க. விவசாயின்னா அவ்வளோ தப்பா? ரொம்ப ஏதோ தப்பு பண்ணுறவங்க மாதிரி நினைக்கிறாங்க ஜனம். ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்களே. நம்ம வேலைக்கு பசிக்குது அப்படின்னாக்கா காசு பணமாக சாப்பிட்றோம், உணவு தானே தேடுறோம். ₹500 இருந்தால் பிரியாணி சாப்பிட்றோம், ₹50 இருந்தால் கூழ் சாப்பிட்றோம். அது போல் தானே இருக்கும். இல்லை ₹500 இருக்குது, நம்ம ₹500 சாப்பிட்லாம். இல்லை ₹2000 இருக்குது, ₹2000 அப்படியே சாப்பிட்லாம். அப்படி நான் சாப்பிட்றோம். 40 லட்ச ரூபா காரில் போனாலும் பசிக்குதுன்னும் போது உணவு தானே தேடுறோம். ஐயோ, நம்மளுக்கு எப்படி பசி எடுக்கும் அப்படி நான் நினைக்கிறோம். ஏன் விவசாயின்னா அவ்வளோ இதுவாக நினைக்கிறீங்க? நீங்களும் ஒரு நாள் விவசாயியாக இருந்து பாருங்கள், இல்லை விவசாயி கூட இருந்து பாருங்கள். விவசாயத்தை அவ்வளோ சீப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்களே. நிறைய பேர் என்னையே இப்படி தான் சொல்கிறாங்க நேராகவே. அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்களே. நம்ம ஃபஸ்ட்லேருந்து விவசாயம் பண்ணியிருந்து இது போல் நிறைய பேர்கிட்ட வாங்கி கட்டியிருந்தோம்னா தெரியாது. திடீர்னு இப்போ தான் நம்மளாம் செய்கிறோங்களா. அதனால் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குதுங்களே. இதெல்லாம் பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குதுங்களே. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்களே. நம்ம மன வருத்தத்தை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தான் உங்ககிட்ட சொல்கிறேனுங்களே. எங்கள் மன வருத்தத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு இல்லைங்களே, விவசாயிகளை பொதுவாகவே இன்றைக்கி வறுமையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விவசாயியாக இருந்தால் தான் வறுமையில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. 6 மாதத்தில் 6 லட்ச ரூபா லாஸ்ன்னா நம்புவீங்களா? இன்றைக்கி என் நிலமை அப்படி தான் இருக்குதுங்களே. வீண் செலவெல்லாம் எதுவுமே பண்ணல. மாடு வாங்கினேன், விவசாயம் பண்ணேன், அவ்வளோதான், காலி. அதெல்லாம் யார்கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் விவசாயம் பண்ணணும், 4 பேருக்கு உணவு கொடுக்கணும், அவ்வளோதான். எங்கள் மாமனாரோட லட்சியம் அதுதான். அது எவ்வளோனா ஆகட்டும், என்னன்னா ஆகட்டும்,
ஒரு முறை இல்லைன்னா ஒரு முறை எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பயிரை தவிர வேறு எதுவும் வைக்காதீங்க, பயிர் வைங்க. இப்படி தான் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பண கஷ்டத்தில் தான் மன கஷ்டம் வருதுங்களே. நாங்கள் வந்து நடுவு போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் கிட்ட ஆகுங்களே. இந்த 1.5 மாதத்துல 75,000 காலி. சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது, ஆனால் எல்லாமே எழுதி வச்சுருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு என்ன லாபம் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த காசை 3 ரூபா வட்டிக்கு வாங்கி தான் பயிர் வைக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ லாபம் வரும்னு நினைக்கிறீங்க? எப்படி அதை சரி பண்ணுறது? நெல் பயிர் தான் இல்லைங்க, விவசாயத்தை என்ன பயிர் வச்சினாலும் நஷ்டம்தானுங்களே, லாபம் கிடையாது. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்கிறாங்க. எப்படி பூச்சி தாக்கியிருக்கு பாருங்கள். நட்ட பயிர் தான், ஆனால் வந்து பூச்சி தாக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ 20,000க்கு மருந்து வாங்கியாச்சு. இப்படிலாம் கஷ்டப்பட்டாக்கா நாங்களும் எப்படி உங்களை மாதிரி இருக்கிறது, மற்றவங்கள மாதிரி எப்படி இருக்கிறது? அதுக்கு என்ன பண்ணுறது?